Hi students, நான் உங்க தமிழ் தரவு டீச்சர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் a novel Robinson Crusoe by Daniel Defoe summary. Daniel Defoe எழுதின Robinson Crusoe அப்படிங்கிற நாவலோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன் டேனியல் டெஃபோ லைஃப் அண்ட் லிட்ரரி கெரியர் அவருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சின்ன குறிப்பு பார்த்துக்கலாம். ஹி வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல். அவரை இங்கிலீஷ் நாவலுக்கு ஃபவுண்டிங் போட்டது, அடிப்படை அமைச்சது இவர் தான். born in London as a son of a butcher. butcher அப்படின்னா கசாப்பு கடைக்காரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு மகனா பிறந்தாராம். he became a hosier after schooling and traveled a lot in the continent. ஹோசியர் அப்படின்னா செல்லர், மெர்ச்சன்ட். அவர் அவர் ஸ்கூலிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஹோசியர் ஒரு செல்லர் ஆனாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம டிராவல்ட் லாட் இந்த கான்டினென்ட், நிறைய கான்டினென்ட்க்கு டிராவல் பண்ணியிருக்காரு. பீயிங் அ மெர்ச்சன்ட் ஒரு மெர்ச்சன்ட், ஒரு வியாபாரியா இருந்துகிட்டு he experienced ups and down in his business. ups and downனா ஏற்றத்தாழ்வு. அவர் மெர்ச்சண்டா இருந்தாலும் வாழ்க்கையில நிறைய ஏற்றத்தாழ்வு பார்த்திருக்காராம். இந்த பேம்ப்ளெட் அப்படிங்கிறது ஒரு சின்ன புக்லெட் மாதிரி நம்ம ஒரு ஹோட்டலுக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா, ஒரு தங்க போனோம் அப்படிங்கும் போது ஒரு சின்ன அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க. அதுதான் பேம்ப்ளெட். அதே மாதிரி அவர் ஒரு பேம்ப்ளெட் எழுதினார். அந்த பேர் என்னன்னா him to the pillory made him a hero in 1703. 1703 அவர் எழுதின அந்த him to the pillory அப்படிங்கிறது அவர் ரொம்ப பெரிய பாப்புலர் ஆக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த இடத்துல ஹீரோனா. and marked a turning point in his literary career. அவரோட அந்த இலக்கிய வாழ்க்கை பயணம் சொல்லுவோம் இல்லையா, அதுல அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுத்ததாம். நெக்ஸ்ட் தீம் என்ன, ஃபர்ஸ்ட் தீம் என்னன்னா, இந்த நாவல்ல ஒன் ஆஃப் த மேஜர் தீம்ஸ் என்ன அப்படின்னா சர்வைவல்னா நம்ம எப்படி நம்ம வாழ்றது அப்படிங்கறத கத்துக்கக்கூடிய ஒரு பாடம் இதுல இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் Crusoe is a man at peace with nature. இதுல Crusoeங்கிறவர் தான் மெயின் கேரக்டர். அவர் அவரோட வாழ்க்கைய நேச்சரோட இருக்கும் போது ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்ததா உணர்ந்திருக்காரு. he loves the sea and the outdoors. அவர் கடல்ல இருக்கிறதையும் வெளியிடங்கள்ல ஒரு குறுகிய இடத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம நிறைய அவுட்டோர்ஸ்ங்கிறது இடத்துல டிராவல் பண்றது, இந்த இதெல்லாம் அவர் ரொம்ப விரும்பியிருக்காரு. நெக்ஸ்ட் he believes the nature is something that keeps us away from evilness of the world. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயற்கை அப்படிங்கிறது இந்த ஈவில்னஸ் அப்படின்னா கெட்டது, இந்த உலகத்துல உள்ள கெட்டதுல இருந்து நம்ம தள்ளி இருக்கிறதுக்கு இயற்கை ரொம்ப உதவுறதா அவர் நம்புறாராம். அதுக்கு ஒரு அவரோட டயலாக்கே ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் லைன்ல வருது. at the first place I was removed from all wickedness of world here. so at first place இந்த இடத்துல நேச்சர் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன ஆனிச்சு, அவருக்கு எல்லா விக்கெட்னஸ், ஓகே, விக்கெட்னஸ் அப்படிங்கிறது கசடு, மனசுல உள்ள கசடு இல்ல வஞ்சகம், இதெல்லாம் அவரை விட்டு விலகினதா அவர் ஃபீல் பண்ணாராம். ஓகே, ஸோ இந்த தீம்ல நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேச்சரோட இணைந்து வாழ்றதுக்கு ரொம்ப சீக்கிரமா என்ன கத்துக்கிட்டாராம். அடுத்தது என்ன அப்படின்னா, அவர் இந்த 3 பிளான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, கெனோ அப்படிங்கிறது படகும், ஹோம், இது ரெண்டையும் செய்யறதுக்கு. அது மட்டும் இல்லாம அனிமல்ஸையும் ரொம்ப சீக்கிரமா அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, பழகிக்கிட்டாரு, அவருக்கு ஃபுட்டு ரெடி பண்றதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த லைன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, all good things of this world are no further good to us than they are for our use. எல்லா உலகத்துல உள்ள எல்லா நல்ல பொருள்களும் நமக்கு மட்டுமே யூஸ் பண்றதுக்காக மட்டும் நம்ம வச்சுக்கிறது நம்ம ரொம்ப நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா, அவர் லிமிட்டடா 3 பொருள்கள் மட்டுமே வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாரு இல்லையா, அதுக்காக அவர் அப்படி சொல்ல வர்றாரு. நெக்ஸ்ட் நம்ம சம்மரியை டீட்டெயில்டா பார்க்கலாம். ராபின்சன் குரூசோ டைட்டில் கேரக்டர். இந்த டைட்டில் கேரக்டர் தான் என்ன பண்ணாரு, ரிகவுண்ட்ஸ் ஹிஸ் லைஃப் அப்படின்னா அவரோட அந்த வாழ்க்கையில நடந்த விஷயங்களை ஈவெண்ட்டை எடுத்து சொல்றது. அது மட்டும் இல்லாம அண்ட் அட்வென்ச்சர், சாகசங்கள், அதெல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிஸ் யூத் இன் யார்க் அவரோட பிறந்த இடம், அதுல இருந்து அ சிட்டி இன் த நார்த் ஆஃப்
England. There, young Crusoe grows up in a comfortable middle class family. அவர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரொம்ப அதிகமான கஷ்டங்கள் இல்லாத ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. His father cautions him, cautionsனா வார்ன் பண்ணுறது, against aspiring for more, declaring the middle state of his life to be the best state. அதாவது சொல்லனா நமக்கு வந்து மிடில் கிளாஸ் லைஃப் தான் வந்துட்டு பெஸ்டானது, நீ வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வாழ்க்கையில் வந்துட்டு அஸ்பைரிங் ரொம்ப அதிகமா கனவு கண்டது அந்த மாதிரிலாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்றாரு. A situation that is the most suited to human happiness. நம்ம வந்து மனித குலத்துக்கு சந்தோஷமான வந்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அதுக்கு மேல நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவரை வார்ன் பண்றாரு. Next, however, motivated by sheer restlessness. Sheer அப்படின்னா வந்து கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விதமா வந்துட்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்றது, ஒரு அமைதியான மனநிலையில இல்லை. ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு அவருக்குள்ள வந்துட்டு நிறைய வந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதோட அந்த தாகம் வந்து இருக்கிறதுனால என்ன பண்ணாரு, குருசோ discarded his father's advice. ஃபாதரோட அட்வைஸை வந்து டிஸ்கார்டட் அப்படின்னா மறுத்து அதை வந்து ஒதுக்கி தள்ளிட்டு அண்ட் ஜாயின்ஸ் சி வாயேஜ் கடல் பயணத்துக்கு போய் ஜாயின் பண்றாராம் டு லண்டன், இங்க லண்டனுக்கு போறதுக்கு. ஃப்ரம் வென்ஸ் ஹி ஹோப்ஸ், வென்ஸ்னா வென், இது வந்து ஓல்டு இங்கிலீஷ். ஓகே, ஹி ஹோப்ஸ் டு டிராவல் ஃபார்தர்னா ரொம்ப தூரமா அவருக்கு டிராவல் பண்ணி போகணும்னு ஆசை, அது போய் ஜாயின் பண்றாரு. த்ரூ அவுட் த நாவல்ல வந்து த்ரூ அவுட் அப்படின்னா நாவல் ஃபுல்லா பாத்தீங்கன்னா குருசோ சீம்ஸ் டு பி ரன்னிங் ஃப்ரம் சம்திங் ராதர் தென் பீயிங் ஆக்டிவ்லி ட்ரான் டுவர்ட்ஸ் சம்திங் நியூ. ஸோ அவர் வந்து த்ரூ அவுட் த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓடிக்கிட்டே இருப்பார், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஆக்டிவா வந்துட்டு போய்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கிருந்து ஒரு புதிய விஷயம், அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது புதிய விஷயம், இப்படின்னு சொல்லிட்டு அவரோட நாவல்ல வந்துட்டு இதுதான் சுத்தி நடக்குமா. என்ன ஆகுதுன்னா ஆஃப்டர் குருசோ சர்வைவ்ஸ் சீ சிக்னஸ், அதாவது இப்போ வந்து ஹோம் சிக் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கடலை பயணம் பண்றவங்களுக்கு வந்துட்டு அந்த சீ சிக்னஸ் அப்படின்னு அந்த வாமிட்டிங் ஹெட்டேக் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுல இருந்து அவர் வந்து தப்பிச்சுறாரு. ஆனா என்ன ஆகுதுன்னா ஸ்டோம் தண்டர் அங்க வந்து புயல் இதெல்லாம் வந்துட்டு வருது, அதை வந்து அவர் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா, அதுவும் எத்தனை ரெண்டு புயல்களை வந்து அவர் வந்துட்டு எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. அடுத்தது the captain and the crew including Crusoe barely escapes with their lives. அவங்க வந்து அந்த புயல்னால வந்துட்டு கேப்டன் க்ரூன்னு வந்து அந்த கப்பலை பயணம் செய்யறவங்க, அப்புறம் வந்து குரூசோ, இவங்கெல்லாம் வந்துட்டு எஸ்கேப் பண்ணதே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயமா. அடுத்தது அன்டிட்டர்ட் அப்படின்னா நாட் டிஸ்கரேஜ்ட். அவங்க வந்து அவர் வந்து இதனால டிஸ்கரேஜ் ஆகலை இந்த வந்து புயல்னாலாம். குருசோ என்ன செய்யறாரு அப்படின்னா proceeds to London where he signs up for another voyage. அடுத்த வாயேஜுக்கு ரெடி ஆறாராம். எங்க அப்படின்னா டு ஆப்பிரிக்கா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா ஆஃப்டர் அ சக்சஸ்ஃபுல் வாயேஜ் அவர் வந்துட்டு அந்த சி வாயேஜ் அந்த கடல் பயணத்தை வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு கடந்துறாரு லண்டன்ல. குருசோ மேக்ஸ் இனஃப் மணி இன் ட்ரேட்னா பிசினஸ், அவரோட வியாபாரத்துல வந்துட்டு இனஃப் மணி கிடைச்சிருது டு செட் ஹிம்செல்ஃப் அஸ் அ மர்ச்சன்ட். ஒரு வியாபாரியா அவரோட வாழ்க்கையை வந்துட்டு நல்லா நடத்துறதுக்கு அவருக்கு நிறைய மணி கிடைச்சிருது. ஹி மைட் ஹவ் கண்டினியூட் ஆன் திஸ் பாத் இன் லண்டன். ஸோ இதோட அவர் வந்துட்டு அவரோட லைஃபை வந்து கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம் லண்டன்லயே. பட் ஆனா அவர் என்ன செய்யறாரு, அனதர் ஆப்ஷனுக்கு போறாரு, அடுத்த வாயேஜ் அடுத்த பயணத்துக்கு ரெடி ஆறாரு. எங்கன்னா டு ஆப்பிரிக்கா. திஸ் டைம் பைரேட்ஸ்னா கடல் கொள்ளைக்காரர்கள் கேப்சர் த ஷிப், அவரோட ஷிப்பை வந்துட்டு பிடிச்சிட்டாங்க பனை கைதியா. அண்ட் என்ஸ்லேவ் குருசோ, குருசோவையும் வந்து ஒரு அடிமையாக்கிறாங்க, வந்து பயண கைதியா ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். Next, enlisting the help of a fellow slave, a boy named Exuri, Crusoe escapes when his master sends them out on a fishing trip. என்ன ஆச்சு அப்படின்னா அவரை மாதிரி வந்துட்டு எக்ஸூரி அப்படின்னு ஒரு பாய் வந்து அந்த கூட்டத்துல ஒரு ஸ்லேவா இருக்கான். அவனோட ஹெல்ப்போட அவர் வந்து ஒரு தடவை அவர் மாஸ்டர் ஃபிஷிங் ட்ரிப்புக்கு அனுப்பும் போது என்ன ஆயிராராம், எஸ்கேப் ஆயிராராம். Crusoe and his Exuri steals the boat, sails south along the West African coast where they encounter wild animals. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கோஸ்ட்னா அந்த வெஸ்ட் ஆப்பிரிக்கனுடைய இந்த கடற்கரை ஓரமா அவங்க வந்துட்டு போட்டையும் ஒரு செயலையும் வந்து என்ன பண்றாங்க, போட் திருடிக்கிட்டு சேல் சவுத் அலாங், சேல்னா
பயணிக்கிறது, ஓகேவா, கடல் பயணிக்கிறது ஆகும்போது என்ன ஆகுதுன்னா என்கவுண்டர் வைல்டு அனிமல்ஸோ வந்து நிறைய வந்துட்டு அந்த காட்டு விலங்குகள் அது வந்து என்கவுண்டர் பண்றாங்க, அந்த ஃபேஸ் வந்து அந்த ட்ரபிளை வந்து ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் நேட்டிவ் ட்ரைப்ஸ் தட் போத் ஃப்ரைட்டன் அண்ட் ஃபேஷனேட்டம். அது மட்டும் இல்லாம அங்க வந்து இந்த சில வந்து பழங்குடியின மக்கள் இந்த காட்டுவாசிகள் இருப்பாங்க, அவங்க கிட்டேயும் மாட்டிக்கிறாங்க. அவங்க வந்து அவங்கள பயமுறுத்துறாங்க. அதே நேரத்துல அவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் இவங்களை வந்து கவர்ந்ததாகவும் சொல்றாரு. Near Cape Verde, a Portuguese ship rescues them and the captain agrees to take them with him to Brazil. So கேப் வெர்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு போர்த்துகீஸ் ஷிப் வந்து என்னன்னா ரெஸ்கியூஸ், அவங்கள காப்பாத்துதான். அது மட்டும் இல்லாம அந்த கேப்டன் வந்து அவங்கள பிரேசிலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒத்துக்கிறாராம். Once in Brazil, the Portuguese captain buys Crusoe's boat. ஸோ குருசோவோட போட்டை வந்துட்டு ஒரு போர்ச்சுகீஸ் கேப்டன் வந்துட்டு பிரேசில்ல வாங்குறாராம். அது மட்டும் இல்லாம அண்ட் ஆஃபர்ஸ் டு பை எக்ஸூரி அஸ் வெல். அது மட்டும் நான் வந்து எக்ஸூரியை நான் சேர்த்து வாங்கிக்கிறேங்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல வந்து அடிமைகளை வந்துட்டு பொருட்கள் மாதிரி வந்துட்டு குடுக்கல் வாங்கல் செஞ்சுக்குவாங்க. ஸோ அவரை நான் சேர்த்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஆஃப்டர் கன்சல்டிங் வித் எக்ஸூரி என்ன ஆகுதுன்னா Crusoe agrees to the captain's offer on the condition that ஸோ வந்து என்ன பண்றாரு, எக்ஸூரிட்ட வந்துட்டு கேட்கிறாரு, அவரோட அந்த பையனோடைய வந்து சம்மதத்தை கேட்கிறாரு. கேட்டுட்டு அவர் வந்து ஒத்துக்கிறாரு. சரி, நான் வந்து அந்த பையனை வந்துட்டு உங்களுக்கு விலைக்கு கொடுத்துறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா the captain will free எக்ஸூரி in 10 years. 10 வருஷத்துல அந்த பையனை அந்த ஸ்லேவை வந்துட்டு ஃப்ரீ பண்ணிடுவாராம். if he becomes a Christian, அவன் வந்துட்டு கிறிஸ்டியனா வந்துட்டு ஆகிறான் அப்படிங்கிற பட்சத்துல அந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டானா 10 வருஷத்துல வந்து அந்த எக்ஸூரி அப்படிங்கிற ஸ்லேவ் பாயை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா Crusoe uses his money to buy a small plantation. பிளான்டேஷன் அப்படின்னா ஒரு தோட்டம். ஸோ அவரோட வந்து பணத்தை வச்சு வந்துட்டு ஒரு தோட்டம் வாங்குறாரு. அண்ட் ஸ்பெண்ட் நெக்ஸ்ட் 4 years, அடுத்த 4 வருஷத்தை வந்துட்டு அதுல வந்து ஸ்பெண்ட் பண்றாரு தேர் பிஃபோர் செயிலிங் பேக் டு ஆப்பிரிக்காவுக்கு வந்து திருப்பி போறாரு. செயிலிங் பேக் டு ஆப்பிரிக்காவுக்கு திருப்பி போறாரு. டு பை ஸ்லேவ்ஸ் டு எக்ஸ்பேண்ட் ஹிஸ் ஓன் பிளான்டேஷன். அவரோட தோட்டத்தை வந்து இன்னும் பெருசா எக்ஸ்பேண்ட் அப்படின்னா இன்னும் பெருசா விரிவாக்குறதுக்காக திருப்பி வந்துட்டு போறாராம். அண்ட் தோஸ் ஆஃப் ஹிஸ் நெய்பர்ஸ், ஓகே, அவங்களுடைய பக்கத்துல உள்ளவங்களுடைய அந்த தோட்டத்துல எல்லாமே சொல்லி வாங்கி அதை வந்து பெருசாக்குறதுக்கு போறாங்களாம். During the voyage, a storm overwhelms Crusoe's ship and it founders near an island in the southern Caribbean. ஸோ குருஷோஸோட ஷிப்பையும் அவங்களோட சேர்ந்து இருந்தவங்களே அந்த வாயேஜ் டைம் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வந்து புயல் வந்து அடிச்சு தள்ளிட்டு போயிடுச்சு அப்படி இல்லையா, அது வந்துட்டு செஞ்சுட்டு போயிடுது. அது எது பக்கம் அப்படின்னா நியர் அண்ட் ஐலாண்ட் இன் த சதர்ன் கெரிபியன். வந்து சதன்ங்கிறது தெற்கு பக்கத்துல உள்ள கெரிபியன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு கடல் பக்கத்துல வந்துட்டு அதை வந்து அடிச்சுட்டு போயிடுதான். Only Robinson Crusoe, a dog and 2 cats survive. So surviveனா வந்துட்டு தப்பிச்சு வாழ்ந்தது. அது வந்து இவங்க Crusoe, a dog and 2 cats இவங்க தான். அடுத்தது Crusoe finds himself on an island where he will live for next 28 years. ஸோ அடுத்த 28 வருஷத்தை வந்துட்டு அவங்க எங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்களாம், ஒரு ஐலாண்ட்ல. During his years on the island, Crusoe lives out the progress of human history. ஸோ ஒரு ஹியூமன் ஹிஸ்டரியை வந்துட்டு ஒரு மனித வரலாறு வந்துட்டு கடந்து வந்த மாதிரி வந்துட்டு அவர் அந்த ஐலாண்ட்ல வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து வந்து வாழுவோம் இல்லையா, ஆரம்ப கட்ட காலத்துல வந்துட்டு மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி அங்க வந்து வாழ்ந்தாராம். ஓகே, he begins by sleeping in a tree and then moves into a cave that he enlarges, fortifies and expands. ஸோ ஆரம்ப கட்ட காலத்துல மக்கள் வந்துட்டு கேவ்ல வாழ்ந்த மாதிரி அந்த கேவையை அவர் என்ன பண்ணிக்கிறாரு, எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாரு. என்லார்ஜ் அப்படின்னா அது பெருசாக்கிக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் வசதியாக்கிக்கிட்டு அங்கேயே வந்துட்டு அவரோட காலத்தை 28 வருஷமா கடத்திருக்காரு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பெருசாக இருந்ததுனால நான் உங்களுக்கு இதை பார்ட் 2 வந்துட்டு அடுத்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.